தெஹ்ரான் நியாயமான ஒப்பந்தத்திற்கு தயார், ஆனால் அதற்கு ஒரு எல்லை உண்டு. ஈரான் அதிபர் அறிவிப்பு. ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஷேஷ்கியான் ஞாயிற்றுக்கிழமை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் நடத்திய தொலைபேசி உரையாடலில் வாஷிங்டனுடன் சமநிலையான மற்றும் நியாயமான ஒப்பந்தத்தை மேற்கொள்ள ஈரான் முழுமையாக தயாராக இருப்பதாக கூறினார். மேற்கு ஆசியாவில் நீண்டகால அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த ஒப்பந்தம் அனைத்து தரப்பினருக்கும் ஏற்றதாக இருக்கும் என்று அவர் வலியுறுத்தினார். எனினும் ஈரானின் தேசிய நலன்கள் மற்றும் மக்களின் உரிமைகள் எந்த பேச்சுவார்த்தைக்கும் அப்பாற்பட்டவை என்று அவர் தெளிவுபடுத்தினார். இந்த அடிப்படை கொள்கைகள் எந்த சூழலிலும் விட்டுக் கொடுக்க முடியாது என்பதை அவர் உறுதியாக தெளிவுபடுத்தினார். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் இரட்டை நிலைப்பாடுகள் மட்டுமே முன்னேற்றத்திற்கு முக்கிய தடையாக உள்ளன என்றும் பெஷேஷ்கியான் குறிப்பிட்டார். ரஷ்ய ஜனாதிபதியிடம் வாஷிங்டனுடனான தற்போதைய விவாதங்களின் நிலவரத்தை அவர் பகிர்ந்து கொண்டார். இந்த உரையாடல் பிராந்திய பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் இருந்தது. ஈரான் தனது கொள்கைகளில் உறுதியாக இருப்பதால் எந்த ஒப்பந்தமும் நியாயமான அடிப்படையில் மட்டுமே சாத்தியம் என்று அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். அமெரிக்காவின் அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு. ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தை தோல்வி. ஈரானிய அரசு தொலைக்காட்சி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் அறிவித்தபடி ஈரானிய தரப்பு பல்வேறு முயற்சிகளை முன்வைத்த போதிலும் அமெரிக்காவின் அதிகப்படியான மற்றும் பகுத்தறிவற்ற கோரிக்கைகள் காரணமாக பேச்சுவார்த்தை முன்னேற்றமடையவில்லை. ஈரானிய மக்களின் தேசிய நலன்களை பாதுகாக்கும் வகையில் 21 மணி நேரத்திற்கும் மேலாக தீவிரமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. தஸ்னீம் செய்தி நிறுவனம் தெரிவித்தபடி அமெரிக்கா ராணுவ ஏற்றம் மூலம் பெற முடியாத சலுகைகளை பேச்சுவார்த்தை மூலம் பெற முயன்றது. குறிப்பாக ஈரானின் யுரேனியம் செறிவாக்கம் மற்றும் ஹார்மோஸ் நீரிணையின் மீதான கட்டுப்பாடு தொடர்பான கோரிக்கைகள் இதில் அடங்கும். ஈரானிய பிரதிநிதிகள் இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தான் ராணுவ தலைவர் மற்றும் அந்நாட்டு பிரதமருடன் சந்தித்து நிலைப்பாடுகளை ஒருங்கிணைத்த பின்னர் அமெரிக்க பேச்சுவார்த்தை தொடங்கியது. முதன்மை பிரதிநிதிகள் அளவில் தொடங்கி தொழில்நுட்ப குழுக்களுக்கு மாறிய இந்த பேச்சுவார்த்தை 21 மணி நேரத்திற்கும் மேல் நீடித்தது. ஈரான் நியாயமான திட்டங்களை முன்வைத்ததாகவும் இப்போது பொறுப்பு அமெரிக்காவிடம் உள்ளது என்றும் தஸ்னீம் செய்தி நிறுவனம் தெரிவித்தது. ஹார்மோஸ் நீரிணையின் நிலை ஒரு நியாயமான ஒப்பந்தம் இல்லாமல் மாறாது என்றும் இந்த ஊடகம் எச்சரித்தது. அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைக்கு தேதி அல்லது இடம் இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை. இந்த தோல்வி பிராந்திய பதற்றத்தை அதிகரிக்கும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஹார்மோஸ் நீரிணைக்கு தடை, ட்ரம்ப் அறிவிப்பு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஈரானுடனான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து ஹார்மோஸ் நீரிணையில் கடற்படை தடையை விதிப்பதாக அறிவித்தார். இது அமெரிக்க ஏற்றத்தின் புதிய அபாயத்தை சுட்டிக்காட்டுகிறது. இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் ஒப்பந்தமின்றி முடிவடைந்தன. ஈரானிய அதிகாரிகள் அமெரிக்காவின் அதிகப்படியான கோரிக்கைகளை, குறிப்பாக அணு திட்டம் தொடர்பானவற்றை நிராகரித்தனர். ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் பதிவில் பல அம்சங்களில் முன்னேற்றம் இருந்த போதிலும் யுரேனியம் செறிவாக்கத்தை நிறுத்த வேண்டும் என்ற அமெரிக்காவின் கோரிக்கையில் மட்டுமே ஒப்பந்தம் தோல்வியடைந்ததாக கூறினார். பேச்சுவார்த்தை நன்றாக நடந்தது. பெரும்பாலான கோரிக்கைகளில் ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் உண்மையில் முக்கியமான அணு விவகாரத்தில் மட்டுமில்லை என்று அவர் எழுதினார். ஈரான் தனது அணு திட்டம் அமைதியான நோக்கங்களுக்கானது என்றும் யுரேனியம் செறிவாக்கம் சர்வதேச சட்டத்தின் கீழ் தனது இறையாண்மை உரிமை என்றும் வலியுறுத்தி வருகிறது. இந்த நிலைப்பாடு தொடர்ந்து முட்டுக்கட்டையாக உள்ளது. ட்ரம்ப் இந்த தோல்வியை உடனடி ஏற்றத்திற்கான காரணமாக காட்டி உலகின் மிக முக்கியமான கடல் பாதையில் அமெரிக்க கடற்படை பரந்த கட்டுப்பாடுகளை அமல்படுத்தும் என்று அறிவித்தார். உடனடியாக அமெரிக்க கடற்படை ஹார்மோஸ் நீரிணையில் நுழையும் அல்லது வெளியேறும் அனைத்து கப்பல்களையும் தடை செய்யும் என்று அவர் வலியுறுத்தினார். இந்த நடவடிக்கை எண்ணெய் விலை உயர்வு உள்ளிட்ட உலகளாவிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானிய கடல் போக்குவரத்துக்கு தடை, சென்ட்காம் அறிவிப்பு. ஈரானிய துறைமுகங்களுக்குள் நுழையும் மற்றும் வெளியேறும் அனைத்து போக்குவரத்துக்கும் அமெரிக்கா ஏப்ரல் 13ஆம் தேதி அமெரிக்க நேரப்படி காலை 10 மணி முதல் கடல் தடையை அமல்படுத்தும் என்று அமெரிக்க மத்திய தளபதி அறிவித்துள்ளது. ஜனாதிபதி அறிவிப்புக்கு ஏற்ப இந்த நடவடிக்கை அமல்படுத்தப்படும். அனைத்து தேசியத்தின் கப்பல்களுக்கும் ஈரானிய நீர்களில் இது பொருந்தும். ஈரானிய துறைமுகங்கள் மற்றும் கடற்கரை பகுதிகள், வளைகுடா மற்றும் ஓமன் வளைகுடா உள்ளிட்டவை இதில் அடங்கும். இருப்பினும் இந்த பரந்த கட்டுப்பாடுகள் இருந்த போதிலும் பிராந்தியத்தின் மிக முக்கியமான கடல் பாதையில் சுதந்திரமான போக்குவரத்து பாதிக்கப்படாது என்று சென்காம் அறிவித்துள்ளது. ஹார்மோஸ் நீரிணையில் அல்லாத ஈரானிய துறைமுகங்களுக்கு செல்லும் கப்பல்கள் தடை செய்யப்பட மாட்டாது. சர்வதேச கப்பல் பாதைகள் திறந்திருக்கும் என்று அந்த அமைப்பு தெரிவித்தது. இந்த நடவடிக்கை ராணுவ ஏற்றத்தை அதிகரிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஹார்மோஸ் தடையில் பிரிட்டன் பங்கேற்காது. பிரிட்டிஷ் அரசு வட்டாரங்கள் ட்ரம்ப் அறிவித்த ஹார்மோஸ் நீரிணை தடையை ஆதரிக்க ராயல் நேவி போர்க்கப்பல்களை அனுப்பாது. அதற்கு பதிலாக முக்கிய மேற்கு ஆசிய கப்பல் பாதையில் அணுகலை பராமரிக்க நட்பு நாடுகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படும். இந்த முடிவு ராயல் நேவி தடையை அமல்படுத்துவதில் பங்கேற்காது என்ற அர்த்தம். பிரிட்டன் இந்த நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளது. இது அமெரிக்காவின் ஒருதலைபட்ச நடவடிக்கைக்கு சில நட்பு நாடுகளின் ஆதரவு இல்லை என்பதை காட்டுகிறது. ஹார்மோஸ் தடைக்கு ஈரான் எச்சரிக்கை. எதிர்ப்பு அச்சு பிராந்தியம் முழுவதும் வலுவான மற்றும் செயல்பாட்டு இருப்பை கொண்டுள்ளது என்று ஈரான் புரட்சிகர காவல்படையின் குட்ஸ் படை தளபதி பிரிகேடியர் ஜெனரல் இஸ்மாயில் கானி ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்ததாவது: ஒன்றுபட்ட எதிர்ப்பு முன்னணி பிராந்தியம் முழுவதும் வலுவான இருப்பை கொண்டுள்ளது மற்றும் மனித குலத்தின் எதிரிகளுக்கு எதிராக தயார் நிலையில் உள்ளது என்று அவர் கூறினார். அமெரிக்கா மற்றும் ஜியோனிஸ்ட் நிறுவனம் ஏமனிலிருந்து பாபல் மந்தப் மற்றும் செங்கடலில் இருந்து எப்படி காலியாக தப்பினார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும்.
இப்போதும் அவர்கள் எந்த சாதனையும் இல்லாமல் பிராந்தியத்தை விட்டு வெளியேறுவார்கள் என்று அவர் எச்சரித்தார். ஈரான் பாராளுமன்ற தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழுவின் செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் ரிசாய், ட்ரம்புக்கு தோல்வியை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழியில்லை, ஈரானிய மக்கள் தோற்கடிக்கப்பட மாட்டார்கள், இந்த சூதாட்டக்காரர் மீண்டும் தோற்பார் என்று கூறினார். ஈரான் பாராளுமன்ற தேசிய பாதுகாப்பு குழு செய்தி தொடர்பாளர் ரிசாய் கூறுகையில், ட்ரம்பின் ஈரான் மீதான கடற்படை தடை பேச்சு ஏமாற்றத்தை விட அதிகம் அல்ல என்று விளக்கினார். ஹார்மோஸ் நீரிணையில் தடையை அமல்படுத்தினால் அது போர் செயலாக கருதப்படும், அதற்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்று எச்சரித்தார். இந்த நடவடிக்கை தற்போதைய சூழலை மேலும் சிக்கலாக்கும் மற்றும் சந்தை நிலையற்ற தன்மையை அதிகரிக்கும் என்றும் அவர் கூறினார். ஈரான் பாராளுமன்ற துணை சபாநாயகர் ஹமீத் ரெசா ஹாஜி பாபாய், ஹார்மோஸ் நீரிணை இருக்கும் வரை எந்த நாடும் ஈரானுக்கு தடைகளை விதிக்க முடியாது, ஹார்மோஸ் மற்றும் தெருக்களில் மக்கள் திரட்சிதான் எங்களது அணு ஆயுதம் என்று தெரிவித்தார். இந்த கருத்துகள் ட்ரம்பின் தடை அறிவிப்புக்கு பதிலாக வந்துள்ளன. ஈரான் தனது உறுதியை வெளிப்படுத்தியுள்ளது. 39 நாள் ஈரான் போரில் அமெரிக்கா சந்தித்த பேரிழப்பு. ஈரான் மீதான அமெரிக்காவின் தொடர் ஆக்கிரமிப்பு 5 வாரங்களுக்கு மேலாக நீடித்த நிலையில் அந்த போர் முடிவுக்கு வரும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. இந்த போரில் அமெரிக்க விமானப்படைகள் சந்தித்த இழப்புகளின் உண்மையான அளவு இப்போது படிப்படியாக வெளியாக தொடங்கியுள்ளது. தி வார் ஜோன் என்ற புகழ்பெற்ற ராணுவ செய்தி இதழ் மேற்கோள் காட்டிய உள்கண்காணிப்பு தகவல்களின்படி 39 நாட்கள் நீடித்த ஈரான் மீதான போரின் போது அமெரிக்க படைகள் 13,000க்கும் மேற்பட்ட விமான பயணங்களை மேற்கொண்டன. இந்த பயணங்களின் போது 39 விமானங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டன. குறைந்தபட்சம் 10 விமானங்கள் பெரிதும் சேதமடைந்தன. இது திறந்த வெளியில் கிடைக்கும் தகவல்களை மட்டுமே என்பதால் உண்மையான இழப்பு எண்ணிக்கை இதைவிட அதிகமாக இருக்கக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த இழப்புகள் அமெரிக்க வான்படையின் வலிமையை கேள்விக்குள்ளாக்கியுள்ளன. இந்த போரில் ஆளில்லா ட்ரோன் விமானங்களை மிகப்பெரிய இழப்பை சந்தித்துள்ளன. மொத்த இழப்புகளில் 60%த்திற்கும் அதிகமானவை ட்ரோன் வகையைச் சேர்ந்தவை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க விமானப்படையின் முக்கிய ட்ரோன் வகையான MQ-9 ரீப்பர் மாடலில் மட்டும் 24 வரையிலான ட்ரோன்கள் அழிக்கப்பட்டதாக பத்திரிகையாளர் ஜிம்லா போர்ட்டா மற்றும் CBS செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளன. இந்த ட்ரோன்கள் அமெரிக்காவின் நீண்ட தூர உளவு மற்றும் தாக்குதல் திறனுக்கு மிக முக்கியமானவை. இவ்வளவு பெரிய அளவிலான ட்ரோன் இழப்பு ஈரானின் பாதுகாப்பு அமைப்புகளின் செயல்திறனை தெளிவாக எடுத்துக் காட்டுகிறது. ஆளில்லா விமானம் மட்டுமின்றி மனிதர்களால் இயக்கப்படும் விமானங்களிலும் குறிப்பிடத்தக்க இழப்புகள் ஏற்பட்டுள்ளன. போரின் போது 4 F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் விமானங்கள் ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்டன. ஒரு A-10 வார்தாக் விமானம் செயல்பாட்டின் போது இழக்கப்பட்டது. மேலும் ஈரான் வான்வெளியில் ஒரு F-35A 5ஆம் தலைமுறை போர் விமானம் தாக்குதலுக்கு உள்ளானது. ஆனால் அவசர நடவடிக்கைகளுக்கு பிறகு அது பாதுகாப்பாக தரையிறங்கியது. இந்த சம்பவம் உலக அளவில் 5ஆம் தலைமுறை போர் விமானத்துக்கு ஏற்பட்ட முதல் அறியப்பட்ட பெரும் போர் சேதமாக பதிவாகியுள்ளது. புதிய F-15 மாடல்களின் ஒவ்வொன்றும் சுமார் $100 மில்லியன் வரை விலை கொண்டவை. A-10C விமானத்தின் விலை மட்டுமே $9.8 மில்லியன். இந்த இழப்புகள் அமெரிக்காவுக்கு பெரும் நிதி மற்றும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தியுள்ளன. இந்த போரில் மொத்த இழப்புகளில் சுமார் 20% சொந்த படைகளின் தவறான தாக்குதல் அல்லது ஈரான் பகுதியில் மீட்பு நடவடிக்கையின் போது விமானங்கள் ஈரானிடம் பிடிபடாமல் தடுக்க வேண்டுமென்றே அழிக்கப்பட்டவை என்று தெரிவிக்கப்படுகிறது. இதில் குவைத் நாட்டின் மேல் பகுதியில் 3 F-15E விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவமும் அடங்கும். மிகவும் குறிப்பிடத்தக்க இழப்புகளில் ஒன்று E-3G சென்ட்ரி வான்வழி எச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு விமானம் அழிக்கப்பட்டதாகும். இந்த விமானம் அமெரிக்க ராணுவத்தின் முக்கியமான கண்காணிப்பு மற்றும் தகவல் தொடர்பு அமைப்பாக செயல்படுவதால் இதன் இழப்பு செயல்பாட்டு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் போர் என்ற பெயரில் தொடங்கப்பட்ட இந்த போரை வாஷிங்டன் ஈரானுக்கு எதிரான தீர்மானமான வெற்றி தாக்குதல் என்று உலகுக்கு சித்தரிக்க முயன்றது. ஆனால் உயர் மதிப்பு விமானங்களின் தொடர் இழப்புகளும் ஈரானிய படைகளின் தொடர் எதிர்ப்பும் அமெரிக்காவின் வெற்றி கூற்றுகளின் பலவீனத்தை தெளிவாக வெளிப்படுத்துகின்றன. ஈரான் மீதான தொடர் வான்வழி நடவடிக்கைகளின் போது அமெரிக்கா வான்வழி எரிபொருள் நிரப்பல், மின்னணு போர் மற்றும் ட்ரோன் கண்காணிப்பு ஆகியவற்றின் மீது அதிகம் சார்ந்திருந்தது. இந்த இழப்புகளின் பெரிய அளவு ஈரானின் பாதுகாப்பு திறன்களையும் நீண்டகால போரின் போது அமெரிக்க வான்படைக்கு ஏற்பட்ட அழுத்தத்தையும் உலகுக்கு உணர்த்துகிறது. ஈரான் மீதான போர் அமெரிக்க ராணுவ சக்தியின் அமைப்பு ரீதியான பலவீனங்களை வெளிப்படுத்தியுள்ளது என்று அமெரிக்க ஊடகமான பொலிட்டிகோ வியாழக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போர் அமெரிக்காவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் தொடர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அமெரிக்காவின் ரேடார் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு உள்கட்டமைப்புகளை பெரிதும் சேதப்படுத்தியுள்ளன. இதனால் அமெரிக்கா தனது சொத்துக்களை பாதுகாக்க பெரும் எண்ணிக்கையில் இடைமறிப்பு ஏவுகணைகளை செலவழிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த நிலை அமெரிக்காவின் மேம்பட்ட ஆயுத களஞ்சியங்களை விரைவாக இழக்க நேரிட்டது. உயர் தீவிர போரை நீண்ட நேரம் நடத்தும் திறனுக்கு வரம்பு இருப்பதை இது தெளிவாக காட்டுகிறது. பொலிட்டிகோ அறிக்கையின்படி ஈரானை பலவீனப்படுத்தும் நோக்கில் தொடங்கப்பட்ட இந்த போர் ஈரானின் ராணுவ வலிமையையும் தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட எதிரின் மீது கூட செலவுகளை ஏற்படுத்தும் திறனையும் உலகுக்கு எடுத்துக்காட்டியுள்ளது. ஈரானின் பதிலடி தாக்குதல்கள் அமெரிக்காவின் ரேடார் மற்றும் தொடர் அமைப்புகளை சிக்கலாக்கியுள்ளன. இதனால் ஒவ்வொரு வரும் அச்சுறுத்தலுக்கும் அதிக எண்ணிக்கையில் இடைமறிப்பு ஏவுகணைகள் தேவைப்பட்டன. இது அமெரிக்க இருப்புகளின் விரைவான சோர்வை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த போர் அமெரிக்காவை அதன் உலகளாவிய போட்டியாளர்களான சீனா உள்ளிட்ட நாடுகளின் மீது உத்தியோகபூர்வமாக சார்ந்திருக்கும் நிலைக்கு தள்ளியுள்ளது என்று பொலிட்டிகோ சுட்டிக்காட்டியுள்ளது.